வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலி ஆர்சிபியோட லேட்டஸ்டான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலியோட அந்த ஒரு இன்ஜுரி நியூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது வந்துட்டு அவருடைய ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் இருந்ததா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட்டிங் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணார். ஈவன் சஞ்சு சாம்சனையே வர சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு தொட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ஹார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்குது. இசிஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துருக்குறாங்க ஹார்ட்டில். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வெளியிடப்படலை. பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு எந்த விதமான பெயினோ எதுவும் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு விடுறப்பையும் ஓடுறப்பையும் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் அங்கே வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு வந்து குத்துற மாதிரியான, அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அது அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு யாருக்காவது வரும். அது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அது விராட் கோலிலாம் நல்ல ஒரு ஃபிட்டஸ்டான ஒரு கிரிக்கெட்டர். அதனால் வந்துட்டு எந்த வித டிஸ்கம்ஃபர்ட்டும் கிடையாது. இன்ஜுரி அப்படிங்கிறதுலாம் பெரிய லெவலில் இருக்காதுன்னு தான் சொல்லப்படுது. நம்மளும் இது இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம். ஏன்னா தலைவன் இப்போ நல்ல ஃபார்மில் வேறு வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் சிக்காராவோட அப்டேட்டு. ஸ்வஸ்திக் சிக்காராவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபினிஷர். டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை சூப்பராக ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஈவன் ப்ராக்டிஸ் மேட்சஸ் அண்ட் நெட் செஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவரை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயம்னா ஸ்வஸ்திக் சிக்காரா ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்கிறார். அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிக்காராவை சப்போர்ட் பண்ணியும் டேவிட் படிக்கலை வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணியும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது டேவிட் படிக்கல்லாம் எதுக்கு இவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க, ஸ்வஸ்திக் சிக்காரா ஒரு ரன் பீஸ்ட்டு, அவரை வந்து ஆடணும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த போஸ்ட் போடப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக நம்ம ஆர்சிபி மேட்ச் விளாடுறதுக்கு முன்னாடி மத்தியான மேட்ச்சு. பட் இந்த போஸ்ட் போடப்பட்டது காலையில். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் டேவிட் படிக்கல் வேறு லெவலில் வந்து 28 பாலில் 40+ ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி அசத்திட்டார். அது மட்டும் இல்லாமல் ஸ்வஸ்திக் சிக்காரா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவர் வந்து ஒரு ஃபினிஷர் தான். பட் டேவிட் படிக்கல் ஆடிட்டு இருக்கிறது 1 டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் ஸ்வஸ்திக் சிக்காராவை அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஈவன் ஸ்வஸ்திக் சிக்காரா பெரிய லெவலில் வந்துட்டு இங்கே செட் ஆகிறா அப்படிங்கிற விஷயம் இப்போல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆஃப் த கிணறை தாண்டிட்டோம். இங்கே நம்மளுடைய காம்பினேஷனை மாற்றுறது அப்படிங்கிறது பெரிய லெவலில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக ஸ்வஸ்திக் சிக்காராவோட அந்த போஸ்ட் லைக் பண்ணதுனால ஸ்வஸ்திக் சிக்காராவை வந்துட்டு இப்போ ஒரு விதமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. டோட்டலி வந்துட்டு லைக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் போய் செக் பண்ணேன். பட் ஆனால் அந்த லைக் அதில் ஷோவே ஆகலை. பட் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா பேச தேவையில்ல. ஸ்வஸ்திக் சிக்காராவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சான்சஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் ஃபில் சால்ட்டோடது. ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஃபில் சால்ட் பற்றி. டோட்டலி ஃபில் சால்ட் வந்துட்டு கோ ஃபார் அ கில் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். பால் 1லேருந்து அடிக்கணுங்கிற எபிலிட்டி அவருக்கு இருக்குது. நீங்கள் நிறைய மேட்ச்சில் பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட் பால் பவுண்டரியோட தான் ஆரம்பிச்சிருப்பார். அந்த மாதிரி ஃபஸ்ட் பால் பவுண்டரியோட ஆரம்பிக்கும் போது ரொம்ப அருமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்வெர்ட்டும் பண்ணியிருப்பார். அது வந்து ஒரு கோ ஃபார் அ கில் ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கும்போது நம்மளோட ரோல் என்ன அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து அசிஸ்ட் பண்ணுறது தான். அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். அப்கமிங் மேட்சஸ்லேயும் ஃபில் சால்ட் இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க எல்லா மேட்ச்லேயுமே. அவர் வந்து இப்போது எங்களோட கீ பிளேயர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் வந்துட்டு எங்கள் டீமோட ஒரு கில் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை தான் பண்ணிட்டும் இருக்கார் ஃபில் சால்ட்டு. அப்கமிங் மேட்சஸ்லேயும் தொடர்ந்து இதே பண்ணார்னா கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.